எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே வந்து பெரியபாளையம் கிட்ட என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சீ ஃபுட் எக்ஸ்பர்ட் ஃபேர்மில் வந்து அமோனியா லீக்கேஜ் ஆகிருக்கு. இதில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்க, அட்லீஸ்ட் 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 62 பேர் வந்து உடம்பு முடியாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சண்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டெத் டோல் வந்து 7 ஆகியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட்டராக 2 விமன் வந்து ஒடிஷாக்காரங்க வந்து அங்கே எம்ப்ளாயி வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்க ஃபேக்ட்ரியில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 7 பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கல அமோனியா அந்த ஃபியூம்ஸில், அவங்க வந்து வென்டிலேட்டர்ஸோட வந்து ஹாஸ்பிட்டலில் அங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க சிட்டியில் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய கண்டிஷனும் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதாவது வந்து டெத்தோட வந்து டோல் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் வந்து அது டெத் டோல் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீக் வந்து எங்கே அக்கர் ஆகிருக்குன்னா, அந்த யூனிட் அமோனியா பிளான்ட்டோட யூனிட்டு கிட்டத்தட்ட 50 மீட்ரு ஃப்ரம் அந்த ஒர்க்கருடைய அக்காமடேஷன் அந்த இடத்துலேருந்து ஃபேக்ட்ரி ப்ரீமிசஸ்லேருந்து அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது சண்டே அப்படிங்கிறனால வந்து எல்லாம் அவங்க வீட்டு ரூமில் இருந்திருக்காங்க. அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் அமோனியா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து எங்கே லொக்கேட் பண்ணப்பட்டிருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில். பட் அந்த லீக் வந்து எங்கேருந்து ஆகிருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த பைப் லைன் கேரி பண்ணிட்டு போகுதில்ல அந்த கேஸு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, அந்த இடத்துலேருந்து தான் லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்கப்படுகிறது. அஃபீஷியல் என்டிஆர்எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வாட்டர் வாஷிங்லாம் பண்ணோம், ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணோம், நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்த அந்த அமோனியாவுடைய அந்த இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ரொம்ப வீரியம் இருக்கும்ல அதை கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த கேஸ் வந்து ஆனால் ஸ்ப்ரெட் ரொம்ப ஆகலை ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சரௌண்டிங் தி ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், அப்புறம் நியூக்ளியர் அந்த டீம் வந்து என்டிஆர்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. லோக்கல் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு உதவி பண்ணுறதுக்காக டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் வந்து 64 ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் 60 பேர் வந்து லேடிஸு, 4 பேர் மென்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்போஸ் ஆச்சுல அந்த இது அமோனியா, அதில் வந்து லீக்கேஜ் அந்த இதில் வந்து இந்த 64 பேரில் இவ்வளோ பேர் வந்து மேலே சொன்ன அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க அஃபீஷியல்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. 15 பேர் வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 இடத்துலையுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 47 பேர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து 2 பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. ஜுமானி ஜுவாங் அப்படின்னு 19 இயர்ஸு, இன்னொன்று வந்து மலோத்தி 20 வயசு. 2 பேரும் ஒடிஷாவை சேர்ந்தவங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரோட பாடிஸும் வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 130 அன்எஃபெக்டட் ஒர்க்கர்ஸ் வந்து அதாவது வேறு ஏதோ மேரேஜ் ஹால், அதாவது கன்னிகை பேர் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, இவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துலேருந்து. ஏன்னா பாதிப்பு இருக்கக்கூடாது அவங்களுக்கு, ஏன்னா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது இதை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மேரேஜ் ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து சாப்பாடு, ட்ரிங்கிங் வாட்டர், மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அமோனியா வந்து என்னென்னா வைட்லி யூஸ் பண்ணப்படுறது இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜிரேஷன் அந்த இதுக்கு சீ ஃபுட் ப்ராசஸிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா சிவியராக ரெஸ்பிரேட்டரி அந்த இதை வந்து ப்ராப்ளம் கொடுக்கும், அதாவது அதர் ஹெல்த் காம்ப்ளிகேஷனும் இதனால் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய வந்து இன்ஹேல் பண்ணும்போது ஹெல்த் மினிஸ்டர் கேஜி அருண்ராஜ் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 300 ppm அந்த இது வந்து ஆஃப் அமோனியா இந்த ஏரில் வந்து இருந்திருக்கு யூனிட்டில் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் இது வந்து ஹை லெவல் சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு ஒர்க்கர்ஸ்க்கு அப்படி. அதை வந்து இதில் நிறைய பேர் வந்து விமன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த வீசிங், அந்த ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இனியுமே பயங்கரமாக பாதிப்படையும், பிரெத்லெஸ்னஸ் வந்துடும், அப்புறம் வந்து ஐ, நோஸு, ஸ்கின்னு இதெல்லாம் கூட பாதிப்புகள் ஏற்படும் இதனால் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க.
அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த அஃபெக்டட் ஜோனை வந்து. ஏன்னா திரும்பி வந்து அந்த மாதிரி வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஃபர்தராக எக்ஸ்போஜர் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இருக்காங்க அந்த லீக்கேஜ் என்ன காரணத்தினால ஆயிருக்கு அப்படின்னு. டிஆர்எஃப் அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ஒர்க்கர்ஸோட ஹாஸ்டலில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே எந்த மாதிரி அந்த ஃப்ரான்டிக் இவாக்குவேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த க்ளோத்ஸு, லக்கேஜ் அண்ட் அதர் பிலாங்கிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அந்த அக்ராஸ் அந்த ரூமில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கேட்டர் ஆகி இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கேட்டர் அப்படின்னா அப்படி எல்லாம் அங்கங்கே விசிறி அடித்த மாதிரி பரப்பி கடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பெரியபாளையம் போலீஸ் வந்து இப்போ கேஸு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் வந்து இந்த இதுக்கு காரணமான அந்த இதை வந்து யார் இந்த மர்டர் அந்த இது ஆக்சுவலி வந்து இது இன்சிடெண்ட்டுக்கு காரணமான அந்த இதுக்கு வந்து கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கஸ்டடியிலையும் அந்த ஃபேமோட ஓனரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதர்ஸ் 2 பேர் மோகன் அண்ட் ஜோசப் அப்படின்னு 2 பேர் இன்கொயரிக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் கலெக்டர் வந்து கவிதா அப்படிங்கிறவங்க டிஓஐக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபேம் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு ரிக்வயர்ட் லைசன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லீக்கேஜுக்கான காசு என்ன அப்படிங்கிறத அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த கலெக்டரு. இறந்தவங்க அந்த 2 பேர் ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம வேண்டிப்போங்க. நம்ம வந்து அந்த மாதிரி சப்போஸ் தெரிய வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க ஆரம்பத்துலேயே அந்த இடத்த விட்டு நம்ம இவாக்குவேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறது நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப சஃபகேட் ஆச்சு அப்படின்னா டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.